சரி, ஓபன் பண்றியாடா? ஓப்பனிங் இல்ல இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப நீ யோசிக்கிறல்ல, இப்ப நான் ஓபன் பண்ண வச்சேன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் யாருமே யோசிக்க மாட்டியா, நீயும் யோசிக்க மாட்ட. அப்படியா? ஆமா. நீங்க சொல்லிட்டா பண்ணிடலாம். ஓபன் பண்றியா? கண்டிப்பா. A few years later. ஓகே, ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மா, தோனி. அதாவது அந்த கேரக்டரா நம்ம அப்படி நினைச்சு நம்ம ஆரம்பிச்சோம். கேரக்டரா கிடையாது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர். அப்புறம் என்ன, நான் தலை சப்போர்ட்டர் தான். எஸ். ஸோ 2 பேர்ல யாரு பெஸ்ட் கேப்டன் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஓவரால்? நிதிஷ் சிட்டியா சொல்லணுமா, இல்ல ஹிட்மேன் ஃபேனாவும் தலை ஃபேனாவும் சொல்லணுமா? ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா. அவரை பத்தி தான் நான் பேச போறேன். ஓகே, ஐம் எம்எஸ்டி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. யாரு பெஸ்ட் கேப்டன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எங்களோட டிபேட் தான். 10 பேர் கமெண்ட் போட்டுருப்பாங்க எம்எஸ்டி 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 எம்எஸ்டி. கமெண்ட் போடுறது முக்கியம் இல்ல, யாரு பெஸ்ட் கேப்டன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன் வாங்க. சோ இந்த வீடியோ அப்படிப்பட்ட வீடியோவா தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 2 ஜாம்பவான்ஸ்னு சொன்னா தோனி அண்ட் ரோஹித் சர்மா சொல்லுவோம். அது காரணம் உங்களுக்கே தெரியும், கப்பு தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வின்னிங் மூமெண்ட்டுமே நிறைய மேட்டர் இருக்கு இல்லையா, பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதுவுமே விஷயமா இருக்கு. ஃபுல் டீட்டெயிலா தோனியா ரோஹித் சர்மான்னு பார்த்தரலாம். இது உங்களுக்காக இந்த வீடியோ. ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டியருடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ரோஹித் சர்மா ஃபேன், ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் தரமில்ல, டான் 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 மகத்தா பிஜிஎம் போட்டுக்கிறேன். பட் தலையா நான் சொல்லிக்கிறேன், எம்எஸ்டியோட ஃபேன் அப்படின்ற மோட்ல பேசுறோம். யார் பெஸ்ட் கேப்டன், எம்எஸ்டியா இல்ல இந்த பக்கம் ரோஹித் சர்மாவா அப்படின்ற கேள்விதான் இருக்கு. சோ இந்த கேள்வி வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்க ஒரு கேள்விதான். ஆமா, இப்போ இருக்கு. 2 பேரை மட்டும் தான் கம்பேர் பண்ணுவாங்க ஐபிஎல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டே நான் உள்ள போகிறேன். சொல்லப்பா. சோ தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய கேப்டனாவே ஒரு பெரிய லெகசி வச்சிருக்காரு. எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் 1 இருந்திருக்காரு. இந்தியாக்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் முடிய அப்புறம் இந்தியாக்குள்ள அதான் நான் சொல்லி இல்ல 2 பேருக்குமே தான் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன். ஆனா இன்ன வரைக்கும் தோனியை யாருமே நெருங்கினது கிடையாது அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இந்தியன் டீம் கேப்டனா. பட் கொஞ்சம் பக்கம் வந்திருக்காருன்னா அது ரோஹித் சர்மா தான். சோ கேட்டுட்டு இருக்கும்போது பாத்தியா, அதுதான் உண்மை. ரொம்ப பக்கலா இருக்கு, ஒரே ஒரு கப்பு அவ்வளவுதான். ரொம்ப பக்கலா ஒயிட் பால்ல ஒரு ஓகே. நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி கம்பேரிட்டிவ்லி நல்ல கேப்டன் சொல்றேன். இந்த இடத்துல விராட் கோலி தாக்கிட்டுன்னு சொல்லாதீங்க. பட் ஸ்டில் அதையும் உண்மையும் கூட, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, அதான் உண்மையும் கூட. விராட் கோலி ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். ரோஹித் சர்மாவோட ஐசிசி டோர்னமெண்ட் ஆடி இருக்காரு இல்லையா, கடைசி 2 டோர்னமெண்ட் தோத்தது ஒரே ஒரு போட்டி மட்டும் தான். அது வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல மட்டும். கடைசி 2 ஐசிசி டோர்னமெண்ட். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல் ஆடி இருக்காரு. சோ ஒரு கேப்டன் ஆகும் இந்த டைமும் ஆட போறாரு, கப்ப தூக்க போறாருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆடுவாரு. எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க தோனிக்கு அப்புறம் யாருமே ஐசிசி டிராஃபி வாங்கினதே இல்ல இல்லன்னு சொன்னாங்க. வாங்கவே முடியாதுன்னு யாரும் சொல்லல. சொன்னாங்களே, யார் சொன்னா? எல்லாருமே சொன்னாங்களே வாங்கவே முடியாது. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரோ இந்தியா. இது வந்து தோனி ரோஹித் சர்மா தாண்டி இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் தான் இது. யாராவது கப்பா தோனியுமே ஆசைப்பட்டு இருப்பாரா? என்னடா கபில் தேவ் வாங்கினதுக்கு அப்புறம் தோனி வாங்க கூட நேரம் நினைச்சாங்க. தோனி ஆசைப்பட்டாரா இல்லையான்னு சொல்லவே எல்லாருமே ஆசைப்பட்டிருப்பாங்க விஷயத்த சொல்றேன். பட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு தானே இருக்கு. தோனிக்கு அப்புறம் யாருமே வாங்கல, யாருமே வாங்க முடியாது, யாருமே வாங்கல. ஏன்னா அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாரு, விராட் கோலி விட்டுட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா அவருமே விட்டாரு, 50 ஓவர் ஃபார்மேட்ல விட்டாரு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் விட்டாரு. மறந்தாத T20 மட்டும் தான் அடிச்சாரு. ஞாபகத்தை வச்சுக்கோ. எல்லாத்தையும் கேப்டன்சி தொடர்ந்து வேணாம்னு சொல்லு. ஃபைனல்ல போயிட்டு நான் இப்போ சொல்றேன் ஈக்குவல் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லவே இல்லை. அது நீங்களா கமிட் பண்ணிக்கிறது. கமிட் பண்ணல, சீக்கிரம் ஈக்குவல் பண்ணிடுவாரு, அது வேற விஷயம். ஆனா இது என்ன கமிட் ஈக்குவல் பண்ணிடுவாருன்றது இல்லன்னா இப்ப என்ன சாம்பியன்ஸ் டிராஃபி அடுத்து வர போகுது, அதுலயும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. 2027 வேர்ல்டு கப்லயும் ஆடுவார் நம்பிக்கை இருக்கு. அங்கேயும் வாங்கி கொடுத்துட்டு தான் போவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால நான் சொல்றேன் அவ்வளவுதான். இப்ப வாங்குவாரா இல்லையாங்கிறது அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்ப அவர் ஜெயிச்சிருவாரு நான் சொல்லலாம், ஒரு ஃபேனா நான் சொல்லலாம். ஆனா பட் தோனி ஃபேனா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நடக்கட்டும். ஏன்னா இதே எம்எஸ் நானும் இப்ப நடந்துச்சுன்னு சொல்லல. இப்ப ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டாரு, ஒரு டிராஃபி வாங்கி கொடுத்துட்டாரு. சோ ஒரு ஈக்குவல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இப்பயே பயந்தீங்கன்னா இட்ஸ் சோ எம்பாரசிங். வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தா இங்க வந்து எம்எஸ்டிக்கு வந்து 59.37% வச்சிருக்காரு. உங்களால் வெறும் 56 தான் வச்சிருக்காரு. ஐபிஎல் தானே? ஆமா, ஒத்துக்கிறேன் அந்த ஐபிஎல் பர்சன்டேஜ். அப்ப நானும் பர்சன்டேஜ் வைஸாவே பேசிக்கிறேன். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மத்த டீம்ஸ்க்கு எதிரா வந்து நல்ல வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க கரெக்டா? மும்பைக்கு எதிராக எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க? தூக்கிட்டு வந்துருவானுங்க உடனே. எவ்வளவு வச்சிருக்கீங்க தெரியுமா? முக்கியமா ரோஹித் அண்ட் கூடவே இங்க எம்எஸ் தோனி 2 பேரும் கேப்டனா இருந்து எம்ஐ சிஎஸ்கே போட்டி நடந்திருக்கு. அதுல இங்க ரோஹித்தோட கைதான் ஓங்கி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கரெக்டா? ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு எதிராக மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா டீம்ஸுக்கு எதிராகவும் 50% மேல வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு.
இது ஒரே ஒரு கேப்டன் ஐபிஎல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மட்டும். ஐபிஎல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2008 ஒருத்தன் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க பெருமையா பேச மாட்டீங்க. 10 ஐபிஎல் ஃபைனல் போயிருக்காரு, 2 சாம்பியன் ட்ரோஃபி வாங்கி கொடுத்திருக்காரு, எல்லாம் 5 ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்தாரு. என்ன உங்களுக்கு நீங்க சொன்ன எல்லாமே இங்க இருக்கு. என்ன 10 ஃபைனல் போனதா? இல்ல ஃபைனல் அப்படிங்க. ஆனா போன எல்லா ஃபைனலும் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அது மேட்டர். ஓகே ஃபைனல் போன 10 ஃபைனல் போயிருந்து வச்சுப்பாரு. அதான் ஆக்சுவலா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்றது ஒரு விஷயம் தம்பி. ஒரு கிளாஸ்ல எல்லாம் படிக்கிறாங்க, நான் எப்பயாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்றது வேற விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த 2 இடத்துல ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கான்னு கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல சிஎஸ்கே. இல்ல 10 ஃபைனல் போயிருக்கீங்க, எல்லாமே ஓகே தான். நாங்க போன ஃபைனல் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கோமே. அதே தானே சிஎஸ்கே வந்து மாசான டீம், கெத்தான டீம், அவங்களுக்கு எல்லா டீமுக்கு எதிராகவும் சரியான ரெக்கார்ட் இருக்கு எக்ஸப்ட் மும்பை இந்தியன்ஸ். அதான் நான் சொல்ல வரேன். அது காரணம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி தான். நான் இப்ப 2024 எடுக்க விரும்பல. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நான் உள்ள வர. நான் ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தி மட்டும் தான். ருத்ராஜ் கையோட எடுத்து வரல, நான் ஜடேஜா எடுத்து வரல, நான் எம்எஸ்டி தான் சொல்லிட்டு. இல்ல இடையில ஜடேஜா வந்துட்டு போனாரு. ஜடேஜா வந்து கேப்டன்சில இப்படி இருந்தாரு, கொடுத்துட்டு புடிங்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அதாவது தம்பி ஒருத்த கையில கொடுக்கும் போது கொடுத்துடணும், அப்படி கிடையாது. திரும்ப கேப்டன்றவர் யாரு கொஞ்சம் நீ போய் பாருன்னு சொன்ன வேலை சரியா பார்க்க திரும்ப அவரே வந்து முன்னாடி வரலாம், அது தப்பு கிடையாது. அது கேப்டன் தான் கொடுக்கணும். அப்புறம் என்ன பிளேயர் போய் வாங்கிட்டு வர கூடாதுல்ல. தோனி ஒரு கேப்டன், தோனி பிளேயரா பாத்துட்டு இருக்கியா? ஆமா கேப்டன், ஜடேஜா கேப்டன்னா தோனி பிளேயர் தானே. அப்போ முன்னாடி யாரு? அதுக்கு முன்னாடி பின்னாடி நான் பேசுறேன். ராஜா இருக்கும் போது ராஜாவோட பையன் இளவரசனா இருக்கானா, அவன் தான் அடுத்த ராஜா. இளவரசன் சரியில்லை, திரும்ப ராஜா அந்த இடத்துக்கு வரலாம், தெரியல. சட்டப்படி அதுவுமே தப்பு தான். என்ன தப்பு? இளவரசன் சரியானா ராஜா வரலாம். அப்போ இளவரசன் தான் முடிவு பண்ணணும் அவர் ராஜா வரணுமா வேணாம். ஏன்னா அப்பா அவர்தான் ராஜா. தலைவனுக்கு மேல இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து நினைச்சா அவர் தான் ஓனர், அவர் தான் முடிவு பண்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதான் சொல்லக்கூடாது, இவ்வளவு நேரம் மழுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு போங்க. எம்எஸ்டி ஓனர் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது சரி, ஓகே. இந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டு அகைன்ஸ்ட் தோனி, முக்கியமா சிஎஸ்கே கேப்டனான தோனிக்கு எதிராக நல்லாவே இருந்திருக்கு. என்னதான் நீங்க சொல்லிக்கிட்டாலும் நாங்க வளர்த்து விட்ட பையன் அப்படின்னு சொன்னாலுமே 4th ஆடும் போதெல்லாம் நீ வாப்பா ஓபன் பண்ணுன்னு ஆரம்பிச்சு வச்சோம். அது வளர்ந்து எங்களுக்கு எதிராக வந்து நின்று எங்களுக்கு ஆப்போனண்டா ஒரு 5 கப் அடிக்கும் நாங்க எதிர்பார்க்கல. இல்ல திறமை இருந்தா எல்லாருமே வளர்ந்து வருவோம். சரி, ஓகே. திறமையை கண்டுபிடிக்கிறது எம்எஸ்டி கிங் தானே. அதே மாதிரி நாங்களும் நிறைய திறமையை கண்டுபிடிச்சு இப்போ அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். என்ன விஷயம்? ரோஹித் சர்மா இங்க இருக்கவங்க ஏன் இந்தியன் டீம் ஆடல அப்படின்னு கேட்க பிரதர். இல்ல அந்த டாபிக் நான் என்ட்ரியா வரேன். ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி யங்ஸ்டர்ஸ் எப்படி கையாண்டு இருக்காங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், எந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகுமா? ரோஹித் சர்மா நான் வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்ற நேம்ஸாவே சொல்லிடுறேன். பும்ரா, குர்னல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. அது மட்டும் இல்லாம 2 ஸ்பின்னர்ஸ் முக்கியமா நான் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்னு மார்க்கண்டே, ராகுல் சக்கர். சோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவன் ப்ரொடியூஸ் பண்ண விதங்கள் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்தியன் பிளேயர் மட்டுமே சொல்றேன் இந்த சைட்ல பாத்தியா, இந்தியன் பிளேயர் இங்க இருந்து உருவாக்கி அனுப்பப்பட்ட இந்தியன் பிளேயர்ஸ். அப்படிங்க பாரு, சிவம் தூபே அடிச்சா 6 மட்டும்தான், வேற ஓடி எடுக்கிற பழக்கமே கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டரை கண்டுபிடிச்சு யாரு? எம்எஸ்டி. ஏலத்துல ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஆர்சிபில சீரியஸா பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காது, நமக்குள்ளதான் சண்டை சேர்க்காது. ஆர்சிபி எல்லாம் 10 டீம் சேர்ந்து அவனுக்கு சென்டா பண்ணி உள்ள 9 டீம் சேர்ந்து அவங்கள அந்த மாதிரி டீம் அது. அதெல்லாம் எதுக்கு அந்த டீம் ஆர்சிபி அது ஒண்ணும் இல்ல. ஆர்சிபி ஃபேன்ஸ் அது கதறானுங்க அவனுக்கு. அதான் அடுத்த வருஷம் கதைட்டு தான் இருக்கணும், அது ஒரு விஷயம். மந்தனா 2வது போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சிவம் தூபே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரவிச்சந்திர அஸ்வின் வந்து டெஸ்ட்ல வந்து 500 விக்கெட் எடுத்துட்டாரு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். அஸ்வினியும் அவர் தான். அதுக்கப்புறம் ஆர்சிபி, நீ சொன்ன ஆர்சிபி விஷயத்துக்கு வருன்னு நிறைய பிளேயர்ஸ் ஒண்ணுமே இல்ல உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு தோனி நிறைய ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. அதுக்கு ஷேன் வாட்சன் பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேப் டெல்விஸ் நம்ம தான் உருவாக்கி கொடுத்தோம், ஆனா அப்பயும் யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு ஒழுங்கா. அது ஒரு தத்தி டீம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து யாரு இருக்கா கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். இது ஆர்சிபி இல்ல யூஸ் பண்ணது நீங்க யூஸ் பண்ண பிளேயர்ஸ் சொல்றேன். ஓகே, ஆர்சிபி கலாய்க்க வேணாம். பத்திரனா இருக்காரு இன்னைக்கு, அவர் சூப்பரான ஒரு பவுலர், அவரை வந்து சைன் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் தீபக் சகர், அதுக்கப்புறம் யார் இருக்கா, ஜடேஜா இருக்காங்க, அவரா நல்லா மோல்ட் பண்ணி கொண்டு வந்தது நம்ம எம்எஸ்டி தான். அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கர், அவரே உள்ள கொண்டு வந்தாங்க, வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயுமே இருந்தார் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் தோனியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருப்பா. எஸ், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க லாங் ரன் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல இந்தியன் டீம்ல. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கிற பிளேயர்ஸ், அவர் நம்பிக்கை குடிக்கிற பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாங் ரன் வருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நல்ல பிளேயர்ஸ் இந்தியா டீம்ல ஆடுற பிளேயர்ஸை வச்சு கப் அடிக்கிறது. மறந்துட்டேன் நானு, யாரு? ருத்ராஜ் கெய்க்வாட். இப்போ வரைக்கும் கில்லா கெய்க்வாடான்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கில்ல பத்தி பேசாதீங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். கெய்க்வாட பத்தி நீ இனிமே பேசுவேனா? அதனால கெய்க்வாட் ஒரு மாணிக்கத்தை கண்டுபிடிச்சு எம்எஸ்டி தான்.
ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேயர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ப்ளே பண்ண வைக்கிறது, ஸோ அவங்கள வந்து இந்திய டீமுக்கு கொண்டு போய் லாங் ரன் பண்ண வைக்கிறதுங்கிறது ரோஹித் சர்மா சூப்பராக கடைபிடிச்சிட்டு இருக்காரு. பல பேரை இந்திய டீமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ஸோ இதையும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. கேப்டன் ஆனா அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் இல்ல நீங்க கேப்டனா இருக்கும்போது அப்படிதான் பண்ணீங்க. அஸ்வினை உள்ள கொண்டு வந்து சொல்றியா நீ? அஸ்வினை மட்டும் இல்ல, சரி விடுங்க. ஓகே, பட் யார் கேப்டன் ஆகும் அவங்க ரைட் ஹேண்ட் அந்த பவர் இருக்கும் போது அந்த பவர் உள்ள பிளேயர் உள்ள கொண்டு இல்ல இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். தோனி அந்த அளவுக்கு கொண்டு போனது கிடையாது. பட் ரோஹித் சர்மா ப்ரூவனான பிளேயர்ஸ், நல்ல பிளேயர் இருக்கும்போது அவருக்கு தான் நல்லது கொண்டு போனா. பும்ரா ஒருத்தனை ஷைன் பண்ணி வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். ஹார்திக் பாண்டியா என்ன பும்ரா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டீங்க? வேற யாருமே இல்லையே. தலைமுறைகளில் ஒரே ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேர் இருக்கு தெரியும்ல. அந்த மாதிரியான ஒரு பவுலர் இது. சென்னையில இருந்து யாரும் போலி. அஸ்வின் இருக்காரு. ஆனா இந்த சைடுல ரவிச்சந்திர அஸ்வின் இங்கேயும் ஒரு இருந்தாரு, இப்பயும் இருக்காரு. ஏன் டெஸ்ட்ல வந்து அவரோட இடத்த வேற யாருக்கு நீ கொடுப்ப? அந்த இருந்தாருல சிஎஸ்கேல இப்ப இல்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நாங்க வித்துட்டீங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஹோம் ரெக்கார்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இங்க ரோஹித் சர்மா தோனி அவங்க 2 பேரோட பெரிய பலமா இருக்கிறது வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ஸ். முக்கியமா தோனிக்கு வந்து சேப்பாக் ஸ்டேடியம். ஸோ அதை பத்தின ஸ்டாட்ஸ். சென்னை சூப்பர் கிங்கோட கோட்டை அப்படின்னா சேப்பாக் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ வரைக்குமே. ஏன்னா அங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 7 மேட்சஸ் அங்க நடந்துரும். மும்பையை தவிர மத்த எல்லா டீம்கிட்டும் ஜெயிச்சிருப்பீங்க. ஆமா. ஏன் மும்பைக்கு நிறைய இருக்கப்பா? சும்மா சொல்றேன் இருக்கப்பா. இல்ல சரி சொல்லுங்க. ஓகே, ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதான் ஒரு 7 மேட்ச் இருக்குன்னா 7ல் ஒரு 5 ஒரு 6 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் வந்து சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவே போயிட்டு ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு ஆப்வியஸ்லி உள்ள வந்துருவாங்க, பிளே ஆஃப் உள்ள வந்துருவாங்க. இது வழக்கமா பண்றது தான். ஏன்னா சேப்பாக்கா எப்படி யூஸ் பண்ணுன்றது எம்எஸ்டிக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸ்பின்னை போட்டு ஸ்பின் ட்ராக்ல என்ன பண்ணணும், எது லோ ஸ்கோரை எவ்வளவு குறைக்கணும் அன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான கேப்டன். அதே சமயத்துல சேப்பாக் இன்னி வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்கோட கோட்டையா தான் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற டீம் கூட அதாவது ஓவரால் நீங்க 9 பிரான்ச்சைஸ் எடுத்துக்கேன், எல்லா பிரான்ச்சஸும் அவங்க ஹோம் கிரவுண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஸ்டில் சென்னை சூப்பர் கிங் சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, அக்செப்டபிள். சேப்பாக்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அது வந்து அப்போ ஸ்டார்டிங்ல என்னதான் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் இப்போ வந்து ஃபுல்லாவே ஸ்பின்னுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளவா ஸ்கோரும் போகாது, ஒரு லோ ஸ்கோரிங் கேமா அந்த மாதிரி தான் முடிப்பாங்க. எங்களோட ஹோம் கிரவுண்ட் என்ன தெரியுமா? வான்கடே. இந்தியாவிலேயே பாட்டா பிச்சு அடிச்சா அடிதான் 200க்கு மேலதான் இருக்கும். அப்படிப்பட்ட கிரவுண்ட்லயும் இப்போ வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி ஒருத்தரால போட்டியை வின் பண்ண முடியும்னா அது ரோஹித் சர்மாவால மட்டும்தான் முடியும். ஸோ அவர் வச்சிருந்த பவுலர்ஸ் உடனே இப்போ வந்து மலிங்கா இருந்தாங்க, பும்ரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த விஷயத்துக்குள்ள நான் வரேன். ஸோ பும்ரா வந்து உள்ள வரும்போது யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க. அவரு இந்த கிரவுண்டுக்கு செட் ஆவார்னு சொல்லி கொண்டு வந்து அவர் பவுலிங் பண்ண வைக்கிறதும் சரி. இப்போ வரைக்கும் பும்ராவை எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவை விட வேற யாரும் பெட்டரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நான் இப்பயும் எடுத்து வைப்பேன். ஸோ இதே மாதிரி தான் மலிங்காவை யூஸ் பண்ண விதங்களும் சரி. ஸோ வான்கடே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல ஒரு மனுஷனால வின் பண்ண முடியுது அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிஎஸ்கே வான்கடேக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தோம், லாஸ்ட் இயர் பார்த்தோம். திரும்பவும் சொல்றேன், அந்த லாஸ்ட் இயர்ங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து வான்கடேல தோனி ஆனதே என்னடா தோனிக்கு ஃபேவரட்டான ஸ்டேடியம் தானே அதுவுமே. எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்டேடியம், அதை நான் சொல்ல வரல. ஆனா அது எங்களுக்கு ஹோம் வென்யூ. நீங்க சொல்றீங்கல்ல இது வந்து சிஎஸ்கே ஓட போர்ட்ரஸ், சோ இங்க வந்து நாங்க யாரையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான், அது எல்லாருக்குமே உண்டான ஒரு கிரவுண்ட். ஆனா அங்கேயும் ஒரு இடத்த ஒரு ஹோம் கிரவுண்டா வச்சு வின் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சோ அதுதான் பெரிய கெத்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது யாருக்குமே தெரியாம எல்லாருமே கஷ்டப்படுற ஒரு கிரவுண்ட்ல ஜெயிக்கிறத விட எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே பேட்டிங் அடிக்க முடியும்னு நினைக்கிற கிரவுண்ட்ல வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறானா அதான கெத்து. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். இதெல்லாம் விடுங்க, 2 பேரோட இது வந்து டிபேட்டா வச்சுக்க வேணாம். நீங்க தோனியோட கேப்டன்சி ஸ்டைல் சொல்லுங்க, நான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஸ்டைல் சொல்றேன். தல ரிசல்ட்டை பத்தி என்னைக்குமே ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. கூல் அண்ட் காம் ப்ராசஸ் பண்ணு, ரிசல்ட் அப்புறமா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அவங்க கையிலே விட்டுருவாரு தோனி. என்னைக்குமே பிளேயர்ஸ் கையில விட்டுருவாரு. நீங்க பாத்துங்க, பாப்போம். லாஸ்ட்ல ஏதாவது மிஸ் ஏதாவது ஆச்சுன்னா நான் உள்ள வந்து சரி பண்றேன். ஏதாச்சும் எக்ஸாம்பிள். ஓகே, ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ல ஆடிருக்காரு இல்லையா, அவரை பத்தியே சொல்றேன். அவர் சொன்ன விஷயம் தான் இது. ஸ்டில் ஒரு மேட்ச்ல வந்து ஷர்துல் தாக்கூர் பவுலிங் பண்ணிட்டு இருப்பாரு, எம்எஸ்டி கீப்பிங். வழக்கம்போல தலை தானே நிக்கணும். ஸோ ஷர்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போகும். கேன் வில்லியம்சன் அடிப்பாரு. ஆமா, நல்லா ஞாபகம் வச்சிருக்கான் பையன், அது ஞாபகம் இருக்கணும். 2வது பாலும் போட திரும்ப எகைன் பவுண்டரி போகும். உடனே போனோன்னே ஹர்பஜன் சிங் வந்து தலையிட்ட போய் பேசுவாரு, தலை அவர்கிட்ட போய் சொல்லுங்க, பாலை மாற்ற சொல்லுங்க, ஃபீல்டை சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டவொடனே இல்ல அப்படின்னு. ஏன் என்னாச்சுன்னா அவன் கத்துக்கிட்டோம், அவன் எப்பதான் கத்துப்பான், அவனே ஹேண்டில் பண்ணிட்டு சொல்லிட்டு பிளேயர்ஸ் கையிலே கொடுப்பாரு திரும்ப அதை. ஸோ அதை வந்து அவனே ப்ராசஸ் பண்ணி கத்துக்கணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். சில விஷயங்களை நம்ம சொல்றது வேற விஷயம், நீனே கத்துக்கிறது வேற விஷயம். அதை தோனி இன்னும் வேடிக்கை பார்த்து இப்படி மோல் பண்ணதால இன்னைக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் நல்லா தெரியுற மாதிரி நமக்கு ஒரு பவுலர் கிடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பிளேயர்ஸ் கொடுக்குற கான்ஃபிடென்ட் அது என்னைக்குமே ஒரு கேப்டனா கொடுக்கணுன்றதா. இப்ப எம்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது, மென்டார், கோச், என்ன வேணா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
தாதாக்கெல்லாம் தாதான்னு சொல்லுவாங்க, அது தோனி தான். அது அவருக்கு பொருந்தும். எல்லா பிளேயருக்கும் அந்த சான்ஸ் கொடுக்கறத பாரு. ஒன்ஸ் அந்த சான்ஸ் கொடுக்கறது வந்து நீ சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சான்ஸ் வேணாமே நெக்ஸ்ட் திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபெயிலியர்னா அவ்வளவுதான். ஆனா எம்எஸ்டி அப்படி கிடையாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஷேன் வாட்சன் அந்த நீல வந்து பிளட்டோட ஆடிட்டு இருப்பார் பத்தி. அந்த மேட்ச் வந்து ஆடி முடிச்சு அவருக்கு அந்த தையல் போடும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னாச்சு நீங்க வந்திருக்கலாமேன்னு கேட்கும்போது ஷேன் வாட்சன் கூட சொன்னது என்னன்னா, நான் அந்த ஒரு மனுஷனுக்காக தான் நான் ஆடினேன், நான் எப்படியா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குன்னு நினைச்சேன், என்னால் அது கடைசியில பண்ண முடியல, ரன் அவுட் ஆனேன், எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னு கேட்கும் போது என் மேல வச்சிருக்க நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு 8 டக்கோ அவர் நினைக்கிறேன் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே. அவர் அவ்வளோ ஆயுமே தோனி என்ன பேக்கப் பண்ணிட்டே இருந்தாரு, திரும்ப ஓப்பன் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே. அந்த நம்பிக்கை கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது தோனியால மட்டும்தான் முடியும் சொல்லி. இது நாட் ஒன்லி ஷான் வாட்சன் மட்டும் கிடையாது, நிறைய பவுலர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் ஷர்துல் தாகூர், துஷார் தேஷ்பாண்டேக்கெல்லாம் இன்னி வரைக்கும் நம்பிக்கை கொடுத்ததாடா இருக்கிறாரு, இவனால போட முடியும் போடுன்னு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு அந்த நம்பிக்கையை வாரி வழங்குறதுல தோனி இருக்காரு. நாட் ஒன்லி ஐபிஎல், இன்டர்நேஷனல் லெவல்லையுமே வச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் ரோஹித் சர்மாவோட ஸ்டைலுக்குள்ள வரேன். ரோஹித் சர்மா கொஞ்சம் அக்ரஷன் டைப் ஆஃப் கேப்டன்சி மட்டும் தான் இருக்கும். 2 சைடுமே இருப்பாரு. அதாவது டீமோட அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப காமா வச்சுக்கக்கூடிய ஒரு கேப்டன். பட் இருந்தாலும் நீங்க ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட அக்ரஷன் கண்டிப்பா தெரியும். சோ நீங்க வந்து ஒரு சதுல் தகர் மேட்டர் சொல்லியிருந்தீங்க. சோ அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஹர்பஜன் சிங் வந்து போய் சொன்னாரு, பட் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல தோனி. போய் சொல்லிருக்கலாம் சதுல் கிட்ட, அவங்க கத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க கத்து கொடுத்துருக்கலாங்கிறது. எத்தனை வாட்டா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி கத்துக்கிட்டோம், முதல் வாட்டி சொல்லிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ கத்து கொடுத்துருக்கலாம். இன்னொன்னு வந்து ரோஹித் சர்மா இந்த விஷயத்த பண்ணுவாரு என்ன அப்படின்னா, ஒரு பவுலர் வந்து ஒரு பவுண்டரியோ ஒரு 6ஓ கொடுத்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கலாம். அங்க போய் கொடுத்துட்டு நீ காம் ஆயிட்டு நீ வந்து பவுலிங்க பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அடுத்த பால் அவன் சூப்பரா போட போறான். சோ இதை வந்து ரோஹித் சர்மா நிறைய வாட்டி பண்ணுவாரு. இந்த விஷயத்த பெட்டரா தோனியை விட ரோஹித் ஹேண்டில் பண்றாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிரஷர் ஆச்சுன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்ன பிரஷர் ஆச்சுன்னா, மேபி பவுலர் ஆல்ரெடி அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், தோனிமா அஜ்ஜோ கிட்ட வராரு என்ன சொல்ல, அதான் அங்க போய் நீங்க என்ன பேச போறீங்கிறது ஒண்ணு இருக்கு. ரோஹித் சர்மா சொல்றது வேற, எம்எஸ்டி சொல்றது வேறன்னு இருக்குல்ல. மத்த கேப்டன் மாதிரி போய் திட்ட போறது கிடையாது, திட்ட போறது இல்லப்பா. உங்களுக்கு என்ன வருமோ அதை நீ ஜூனியரா இருக்கும்போது ஒரு லெஜெண்ட் ஒன்னு நோக்கி வராங்க, அஜ்ஜோ ஏன்னா மேட்சோட முக்கியமான கட்டத்தில் நிக்கிற இந்த மாதிரி பவுலிங் போடுறோம்னா நமக்கு என்ன மைண்ட் செட் யோசிக்கும் அப்படின்ற மைண்ட் டோனுக்குள்ள ஒன்னு செட் ஆகும் நமக்கு. அதனால தோனி வராம இல்ல நீயே கத்துக்கோ அப்படின்னு. இப்ப நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வரேன். இப்ப அந்த 2 பாலுக்கு நீங்க எதுவுமே சொல்லலாம், அவன் கத்துக்கிட்டோன்னு விட்டீங்க. அடுத்த 4 பாலும் 4 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஆனா அது கொடுக்கலையே. கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது 2வது ப்ராசஸ். அதே தான் நானும் சொல்றேன், அது 2வது ப்ராசஸ். அவன் பிரஷர் ஆவறதுக்கு 2வது ப்ராசஸ். இப்ப நீ 2வது பால் அடுத்த 4 பால் நீ குடுப்பியா இல்ல ட்ரஸ்ட் வைப்பியா? இப்ப என் மேல நான் சொல்றேன், அதுதான் வந்தா பிரஷர் ஆயிடுவான் நீங்களா அவனுக்கு கெஸ் பண்றீங்கல்ல, அது 2வது ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் போய் சொல்லலாமே, இது முதல் ப்ராசஸ் தான். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குடா. அதே தான், அதுவும் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஆனா மைண்ட் செட் ஆக மாட்டான் ஒருத்தால், நம்மள்ட்ட வரல, நம்ம கான்ஃபிடன்ட்ல நெக்ஸ்ட் பால் ஒழுங்கா போட்டுன்னு ஒரு பவுலருக்கு வருமா வராது, அதை மட்டும் சொல்லு. அதேதான், இப்போ நான் பிரஷர் ஆயிட்டேன், என்ன நம்பி ஒரு கேப்டன் என்கிட்ட வந்து சொல்றாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வருமா, இல்ல பிரஷர் ஆவானா? அவன் ஒன்னும் அந்த எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லைன்னா அவன் பிரஷர் ஆவானா? என்கிட்ட வந்து பேசிட்டாரு, நான் இப்ப திருப்தியா போறாங்க, இதுக்கப்புறம் நான் 4 4 போட்டா கூட கேப்டன் எதுவும் சொல்ல மாட்டாரு. லீடர் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்லனா என் தப்பு எனக்கு புரியுது, நான் கரெக்ட் பண்ணிடுவேன். பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. இந்த மாதிரி சொல்லுவேன், நான் வச்சுக்க பால் அப்படி உதைப்பாரு, ஞாபகம் இருக்க புவனேஸ்வர் போடும்போது. அப்ப எங்க போச்சு அந்த கூல் அண்ட் காம்னஸ்? எங்க போச்சு ரோஹித் சர்மாக்கு? அங்க நிக்க வேண்டியதான் புவனேஸ்வர் கூட போயிட்டு 2 பவுண்டரி கொடுப்பாருல, அப்ப ஏன் பால் ஆயிட்டு உதைக்கிறாரு மிடில்ல வந்து? நிக்க வேண்டியதான ரோஹித் சர்மா, ஏன் நிக்கல அன்னைக்கு? சரி, ஓகே, அது வந்து சொல்லு. அப்ப நிக்க மாட்டாரா ரோஹித் சர்மா? மத்த ரோஹித் சர்மா அக்ரஷன் கேப்டன், இது கரெக்ட். உண்மையாவே பவுலரோட மனநிலை மாறிடுச்சுன்னா ரோஹித் சர்மா கிட்ட போக மாட்டாரு, முதல் விஷயமே. பட் ரோஹித் எம்எஸ்டி கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாரு. இந்த அமைதிக்கு பின்னாடி அவன் பவுலர் ஆட்டோமேட்டிக்கா அமைதியாகும். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தீபக் சகர் ஒரு ஃபைனல் நடந்துட்டு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆல்மோஸ்ட் க்ளோஸான மேட்ச் தான். நோபால் போடுவாரு தோனி, இப்படி பாப்பா திரும்ப நோபால் போடுவாரு, சிரிப்பாரு. அடுத்த நோபால் போட்டா வெளில பவுலரு இப்படியே பார்த்து சிரிப்பாரு. அப்ப அடுத்த பால் திரும்ப கரெக்ட் பண்ணுவாரு. அப்ப தோனி இப்படி பார்த்து நக்கலை பார்த்துட்டு திரும்ப அடிக்க போவாரு. ஏன்னா அது கிண்டல், நீயாவே கத்துக்கோன்ற விஷயம் தான் அது. பட் ரோஹித் சர்மா அப்படி கிடையாது, எட்டி மிதிச்சிட்டு இருப்பாரு அங்க உட்காந்துட்டு. முன்னாடியே சொல்லிட்டேன், அக்ரஷன் விராட் கோலி சம்பந்தப்பட்டவர் தான் ரோஹித் சர்மா. ஆனா ரோஹித் சர்மா வெளில தெரியாது, ஃபீல்ட்ல தெரியும். இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். விராட் கோலி அளவுக்கு அக்ரஷன் நான் சொல்ல மாட்டேன். ஒரு கோபம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவரும் வந்து ஒரு ஹியூமன் தானே. சோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கலாம் சொல்லும் போது நிக்கிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து வரதான் செய்யும் எல்லாருக்கிட்டையுமே. ஆனா ரோஹித் சர்மா வந்து பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ற விதம் வந்து எந்த அளவுக்கு காமா இருக்கும், அவர் எந்த அளவுக்கு சூப்பர் அட்மாஸ்பியர் வச்சிருப்பாரு டீம்ல அப்படிங்கறது அஸ்வின் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு இந்த டைம்ல வந்து, ரீசெண்டா அந்த டைம்ல வீடியோஸ்ல. இன்னொன்னு வந்து நீங்க பிளேயர்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுவாரு அப்படிங்கிற அப்ரோச்சை பத்தி பேசியிருந்தீங்க, தோனியோட அப்ரோச். இங்க ரோஹித் சர்மாவோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருவாரு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எப்பவுமே ஃபெயிலியரா தான் ஆரம்பிப்பாங்க ஒரு சீசனை. என்னைக்குமே இது வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், மும்பை இந்தியன்ஸோட ஒரு சீசனோட முதல் போட்டி அப்படிங்கிறது தோக்கிற ரெக்கார்டா தான் இருக்கும். அது ரோஹித் சர்மா இப்போவும் தொடருது. எஸ், இப்ப ரோஹித் சர்மா இல்லைன்னா பாவம்.
இப்ப இல்ல. ஓகே. அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு டீம் கேப்டன் ஆவாரு. அப்போ ஆனா மும்பைக்கு தொடருது ஹர்திக் பாண்டியா அப்படிதான் ஆரம்பிச்சாரு. ஆமா, ஏன்னா இது வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிக்குல ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்துருப்பாங்க, 5 மேட்ச்ல 4 மேட்ச் கிட்ட தோத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறமா அது வரைக்கும் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் ஒரு அடி அடிப்பாரு, ஃபைனல்ல போய் நிப்பாரு. இதான் ரோஹித் சர்மாவோட ஒரு இதுவாவே இருந்திருக்கு, ஒரு வேவாவே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டையும் ரீட் பண்றாரு. எந்த பிளேயருக்கு என்ன வரும், எந்த டீமை நம்ம செட் பண்ணலாம், யாரு எங்க பிளேஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாரு. இண்டிவிஜுவல், அதுதான் இண்டிவிஜுவல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னா தான் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒன்று ரோஹித் சர்மாவுக்கு. ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் பெருசா ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை, ஓகே. பட் இருந்தாலுமே நல்ல கேப்டன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகமா ஃபைனல் போறது கிடையாது. ஒன்னு ஃபைனல் போனா ஜெயிச்சிருங்க, ஓகே. அதிகமா பிளே ஆஃப் போகிறதுக்கு காரணமும் நீங்க தான். ரோஹித் சர்மாவை தான் அது பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா வேர்ல்டு கப் இப்ப இந்த சாரி டு சே இந்த விஷயத்துக்குள்ள வரல. வேர்ல்டு கப்புமே இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய கோப்பை தான் அதுவுமே 50 ஓவர் ஃபார்மேட்லயும். அந்த இடத்துல ஒரு 6 ஒரு பவுண்டரி அடிச்சு திரும்ப பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அக்ரேஷன் எல்லாமே வெளில போயிடுன்னு நினைச்சு சுத்தர போகும்போது தான் அவுட் மிஸ் ஆகுதா, அன்னைக்கு அதான் பெரிய மைனஸாக ஆச்சு. இங்கேயும் அப்படிதான் நடக்குது. பட் ஆனா தோனி அப்படி கிடையாது. ப்ராசஸ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து முதல் மேட்சுமே உனக்கு முக்கியமான மேட்ச் மாதிரி தான். நீ எல்லா மேட்சுமே மேட்ச் ஆயிடும், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்து ஆடாத, நீ ப்ராசஸ் பண்ணு, ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணுவாரு. அப்புறம் ஏன் ஃபைனல்ல தோத்துட்டீங்க? மாட்னாடா மானஸ்த பரவாயில்ல, ஃபைனல் போறது பெரிய விஷயம். ஃபைனல் ஏன் தோக்குறீங்க? ஃபைனல் இங்க பாரு, எத்தனை ஃபைனல் போயிருக்கீங்க? 10 ஃபைனல் போயிருக்கு. எத்தனை கப்? 5 கப். மீதி மீதி ப்ராசஸ் பண்ணிருக்கலாமே, அங்க அவசரப்பட்டிருக்க வேணாமே. ஃபைனல்ல ஒரு போட்டி தானே. சரி சொல்ல விடு. ஒருத்தவன் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதே பெரிய விஷயம். அது வரைக்கும் எல்லா டைம்லயும் எடுத்துட்டு போயிட்டு சக்சஸ்ன்றது இவ்வளவுதானே ஆன்சர். ரோஹித் சர்மாவுக்கும் எல்லா டைமும் போய் சக்சஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நாங்க ஆனா இந்த சக்சஸ் தாண்டி பிளே ஆஃப் தாண்டி போயிடுறோம். நீங்க அதுவே வர மாட்டேன்றீங்களா? அதானே எல்லா டைமும் போடணும் அவசியமே இல்லைண்ணா. போறோமா கப் அடிக்கிறோமா போதும். 5 கப் இருக்கு. நீங்க சொன்னது கிங் ஆஃப் ஐபிஎல் இப்போ சென்னை சூப்பர் கிங் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் வரைக்கும் ஒரு ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு எடுத்துட்டு போறது பெரிய விஷயம். ஏன்னா நீ சொல்ற நான் மும்பை இந்தியன்ஸ் வர மும்பை இந்தியன்ஸ் சொல்ல, சென்னை சூப்பர் கிங் மும்பை இந்தியன்ஸ் கம்பேரிட்டிவ்லி மும்பை இந்தியன்ஸ் பெரிய டீம் தான். பிகாஸ் உள்ள இருக்க பிளேயர்ஸ் அந்த மாதிரி. சென்னை சூப்பர் கிங்ல திரும்பவும் சொல்றேன், பெரிய பிளேயர்ஸ் தான். யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னடா இல்ல மும்பைல 2 யார்கர் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கீங்க. பும்ரா இருந்தாரு, மலிங்கா இருந்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஹர்திக் பாண்டியா இருந்தான், அப்புறம் பொல்லாடு இருந்தாரு, ரோஹித் சர்மா. ஐயோ இத சொல்லும் போது கடப்பாறை டீம் சும்மா சொன்னாங்க. அதான் சொல்றேன், ஸ்கை எடுத்து பாறடே. என்னடா இதெல்லாம்? உங்ககிட்ட யாருமே இல்லல்ல. என்கிட்ட இந்த அளவுக்கு கடப்பாறை டீம் மடங்கள் இருக்கு. ரெய்னர் இருந்தார்ல, ஓகே. பிராவோ, ஓகே. ஜடேஜா, ஓகே இருந்தார்ல. அக்செப்டபிள் தானே எல்லாமே. 3 பிளேயர் தான் சொல்றேன். இங்க பாரு 11 எப்படி இருக்கு, தோனி 3 எப்படி இருக்காரு. ஓகே 4 இது 11க்கு சமம். ஓகே ஓகே. இல்ல இன்னொன்னு இதெல்லாம் இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல. இங்க குர்னல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஸ்கை இவங்க எல்லாம் உருவாக்கப்பட்டவங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அங்க இருந்து பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து நாங்க ஆட வைக்கல. மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்கையை விட்டுருங்க. அவர் கேகேஆர்ல இருந்து வந்தாரு. பட் அவரையுமே டேலண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் குரூம் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்டாங்க. அதேதான் இங்க பும்ராவுக்கும் உள்ள வரும்போது வந்து யாருன்னே தெரியாது, ஹர்திக் பாண்டியா உள்ள வரும்போதுமே யாருன்னே தெரியாது. பட் இப்போ அவங்க எல்லாம் பெரிய பிளேயர்ஸா இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து இவங்க தான், இஷான் கிஷன். ஓகே, இந்த விஷயத்துக்கு நீ இப்ப சொல்லிட்டு இருந்தல, இதுக்கு முன்னாடி சொன்னல இதுதான் ரீசன், எல்லாராலையும் எல்லா டைம்லயும் சக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னல. நான் சொன்னல இந்த மாதிரி போறாங்கன்னு. ஒரு விஷயம் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே 9 டீமும் டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயம் ஒண்ணுதான், ஃபைனல் நமக்கு சென்னை சூப்பர் கிங் கூட தான். ஆனா ஃபைனல்ல போயிட்டு தான் நம்ம கப் அடிப்போமா அடிக்க மாட்டோமான்னு டிஸ்கஸ் பண்ற விதமா இருக்கு. அது எப்படி மாறுச்சு? 10 ஃபைனல் ஆடின சென்னை சூப்பர் கிங் இது வரைக்குமே செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட். அதேதான். அது வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு அப்படின்னா, சோ இவங்க 2 பேரும் எப்படியும் பிளே ஆஃப் வந்துருவாங்க. மத்த 2 ஸ்பாட்டுக்கு மட்டும் பிளேஸை பாருங்க, பிளேயர்ஸ் டீம்ஸை பாருங்க அப்படின்னு தான் இருக்கும். இன்னொரு விஷயம், எப்படியாச்சும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்ப வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் போன யார் பிளான் பண்ணலையே, பிளே ஆஃப் சக்சஸ் பண்றதே பெரிய விஷயம் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்ப வரைக்கும் வேண்டிக்கிற ஒரு விஷயம், மும்பை மட்டும் ஃபைனல் வந்துட கூடாது. அப்படிலாம் கிடையாது. டேய் மும்பை வந்தாதான் நல்லா இருக்கும். எத்தனை வாட்டி ஃபைனல்ல ஜெயிச்சிருக்கீங்க சொல்லு. ஆனா வந்து பயந்து போனதெல்லாம் கிடையாது. யாரா நீங்க? டேய் நீங்க எங்கிட்டே சொல்லிருக்கீங்க. எப்ப சொன்னே? அதெல்லாம் சொல்லிருக்கீங்க. ஏய் போய் சொல்றாங்க. நீங்க போய் உண்மையாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேளுங்க. கடைசி மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கே விதை போட்டு உருவாக்கி விட்டவனே எம்எஸ்டி. அப்புறம் பாத்துக்க அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் சரி ஓகே. இன்னொன்னு சொல்லிருந்தீங்க, ஸ்டார் பிளேயர்ஸை வச்சுதான் ஜெயிக்கிறீங்க, ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஸ்டார் பிளேயர்ஸ், இதை விட ஸ்டார் காஸ்டிங்கான ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்த டீம் ஆர்சிபின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? அவங்களுக்கு எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 3 காம்போ கொடுத்தா கூட அந்த டீம் கப் அடிக்காதா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அதான் நீங்க ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் டீமுக்குள்ள ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணவே ஒரு கேப்டனுக்கு பெரிய தகுதி வேணும். சோ அந்த தகுதி எல்லாமே ரோஹித் சர்மாக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனாலதான் ரோஹித் சர்மா இப்ப வரைக்கும் பெஸ்டாவே இருக்காரு. இருந்துட்டு போங்க.
ஒரு 5 கப் அடிச்சுட்டு வின் பண்றதுக்கு எப்படின்னா, இப்படி ஒரு டீம்ல இவர் ரிட்டையர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் அடுத்து யங்ஸ்டர் ப்ரொடியூஸ் பண்றேன், எல்லாரையும் வந்து உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கான். அவர் எங்க போய் நிப்பாட்டுவார்? பண்ணிட்டு இருக்காரு, இல்லலாம் சொல்லல. தோனி தான், நாங்க அதுக்குள்ள வரல. தோனி தான். ஐபிஎல்ல ரோஹித் சர்மா தான். அப்படிப்பட்ட ரோஹித் சர்மா நாங்க உருவாக்குனால தான் இங்க வந்தாரு, இல்லன்னா போக வேண்டியதான் எங்கேயாவது வெளியூர்ல. உருவாக்கணும்னா உருவாக்குறதுக்கு தனியா ஒரு திறமை வேணும்னா அந்த திறமை எல்லாராலையும். இப்ப ரோஹித் சர்மா கண்டுபிடிச்ச அந்த திறமை அதான்டா. நீங்க கத்துக்குட்டியா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து இப்படிதான் நீ யங்ஸ்டர்ஸை வளர்க்கணும். தோனி அதாவது ரோஹித் சர்மா பார்த்து வளர்ந்துருப்பாரு. தோனியை பார்த்து இவர் மேலதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே, குருவை மிஞ்சிய சிஷ்யம் இருக்கான் இப்போ, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அடி வெளுத்துருவேன் இருக்கானதை ஒத்துக்கிறேன். இருந்தாலும் குரு கிட்ட இருந்தா சிஷியம் கத்துக்க முடியும். ஓகேவா? அப்படிப்பட்ட சிஷியனை உருவாக்குறது தோனி தான் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளவு பேசுறால 5 கப்பு இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபார்மேட் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் சொன்னாலும் 5 கப்பு இங்க ஐபிஎல் வச்சாலும் ஐபிஎஸ் நாட் மேட்டர். பட் ஆனா தோனி வேற, ரோஹித் சர்மா வேற. தோனியை கொண்டு வந்து நீ ரோஹித் சர்மா கூட நிப்பாட்டினா நியாயமே இல்லை. கூடலாம் நிப்பாட்டல, அவரோட பெஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பெஸ்ட்ல ஐபிஎல்ல அப்படின்னா கேப்டன்சில அப்படின்னா விராட் கோலி 10 கப் அடிச்சாங்க வச்சுக்கடா போ. ஏன் விராட் கோலி ஐபிஎல் இழுக்கிறீங்க? அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் சொன்னா இதான் ஆன்சரு, ஏத்துக்க முடியாத ஆன்சரா இருக்குல்ல. என்ன இருந்தாலும் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான், அதை வந்து ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கத்துக்கிட்ட வித்தியை ஒருத்தன் யூஸ் பண்றதுக்கும் ஒரு திறமை வேணுங்கிறத மட்டும் தான் நான் யூஸ் பண்ண விரும்புறேன். பார்த்தேன் வேர்ல்டு கப்ல நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்தேன். டிராஃபி வாங்கிட்டு தானே கொடுத்தோமே. ஓகே, டேய் இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க, ரோஹித் சர்மா அந்த டீம்லயே கிடையாது, இப்ப என்னடா பண்ணுவீங்க? இவ்வளவு போராடிட்டு உட்கார்ந்து இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கு. ஓகேடா நான் ஃபைனலா இப்படி வந்துடுறேன்டா. இவ்வளவு நேரம் போராடுறிய, என்ன பண்ண போற? அடுத்த வருஷம் நீ எந்த டீம்னே தெரியல. 10 ரோஹித் சர்மா கேப்டன்ங்கிறது மட்டும் தான் பேச போறேன். அதான் கேப்டனுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அவரே இப்ப எந்த டீம் ஆட போறாரு, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு, எதுவுமே தெரியல. ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது, வேற டீமுக்கு போய் கேப்டன் ஆகும் நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னீங்க? நீங்க வந்து யங்ஸ்டர்ஸை கண்டுபிடிச்சு வளர்க்குற ஆளா? கண்டுபிடிச்சிக்கலாம் ஹார்திக் பாண்டியாவை, அவன் கண்டுபிடிச்சாலும் நான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவ்வளவுதான். கார்பரேட் பிசினஸ் அதெல்லாம் சொல்ல கார்பரேட் பிசினஸ் அப்படின்ட்டு. ஆனா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துருவோம். தோனி தான். அதாவது இல்ல அப்படி இல்ல கேளுங்க. தோனி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, இப்படிதான் ஒரு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட்மார்க் செட் பண்ண ஒரு இந்தியன் கேப்டன், ஐபிஎல் கேப்டனும் கூட. ஆனா அதை இப்ப வரைக்கும் தன்னோட ஸ்டைல்ல கடைபிடிச்சு சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்க ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, அவ்வளோ தம்பி. அந்த கரெக்டா எடுத்துட்டு போறத நாட் ஓன்லி ஐபிஎல் மட்டும் கிடையாது, சரி இன்டர்நேஷனல் ஃபார்மேட்லயும் சூப்பரா. அது இன்னும் 2 டிராஃபி வாங்கிடுவோம். அதான் இதை வச்சுங்க. இனிமே இந்தியா உங்களை நம்பிதான் இருக்குது. அப்படியா? ஆமா, கோப்பை வரணும். அவ்வளவுதான். ஓகே, குட். பாணியில் நாங்க ஒரு சின்ன மெசேஜ் அப்படி. ஆமா, ஓகே. இப்போ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ரோஹித் சர்மாவா இல்ல எம்எஸ் தோனியா, யாரு பெஸ்ட் கேப்டன்? எம்எஸ் தோனி தானே சொல்லுவாங்க. ரோஹித் சர்மானா ப்ளூ ஹார்ட் போடுங்க கீழே. எம்எஸ் தோனினா நீங்க வந்து எல்லோ ஹார்ட் போடுங்க. இல்ல எங்க ஃபேன்னா ரெட் ஹார்ட் போடுங்க. எங்க ஃபேனா ஆர்சிபி ஃபேன், அதுல எல்லாம் என்ன சேர்க்காத வேஸ்ட் வராது. ஓகே, பை.